வாங்க இன்னைக்கு நாம எங்க போக போறோம் தெரியுமா? இமயமலையோட அடர்ந்த தேவதாரு காடுகளுக்குள்ள பனிமூட்டத்துக்கு நடுவுல ஒளிஞ்சிருக்கிற ஒரு மரக்கோயிலுக்கு ஒரு சின்ன பயணம் போயிட்டு வரலாம். இது நீங்க மனசுல நினைக்கிற மாதிரி பிரம்மாண்டமான கல் கோபுரங்கள் எல்லாம் வச்ச கோயில் கிடையாது. இது இயற்கையோடவே பின்னி பிணைஞ்ச ஒரு தனித்துவமான ஆலயம். வாங்க இதோட கதைய முழுசா தெரிஞ்சுக்கலாம். இந்த கோயிலோட மொத்த மர்மமும் இந்த ஒரு கேள்வியில தாங்க அடங்கியிருக்கு. அடக்க முடியாத ஒரு காட்டு சக்தியா இருந்த ஒரு ராட்சசி எப்படி ஒரு பள்ளத்தாக்குக்கே காவல் தெய்வமா ஆனாங்க? வாங்க இந்த மர்மம் முடிச்சு அவிழ்க்கலாம். முதல்ல இந்த ஹிடிம்பா கோயில் ஏன் எவ்ளோ ஸ்பெஷல்னு புரிஞ்சுக்க ஒரு சின்ன ஒப்பீட்ட பாப்போம். ஒரு பக்கம் நம்ம ஊர் சமவெளிகள்ல பாக்குற நாகராபாணில கட்டப்பட்ட பெரிய பெரிய கல் கோவில்கள், இன்னொரு பக்கம் இமயமலைக்கே உரித்தான பகோடா ஸ்டைல்ல முழுக்க முழுக்க மரத்தால கட்டப்பட்ட இந்த கோயில். இந்த வித்தியாசமே அதோட கதைய சொல்ல ஆரம்பிச்சிருது இல்லையா? சரி, இப்ப நம்ம கதையோட அத்தியாயத்துக்குள்ள போவோம். இந்த கோயில் இருக்கிற இடம் வெறும் ஒரு பேக்ரவுண்ட் சீன் இல்லைங்க, அதுவே இந்த கதையோட ஒரு முக்கியமான கேரக்டர். இந்த மலைகளும் காடுகளும் சேர்ந்து இந்த ஆலயத்தை எப்படி செதுக்கியிருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த கோயில் இருக்கிற இடம் கடல் மட்டத்திலிருந்து 2000 மீட்டருக்கு மேல உயரத்துல இருக்கு. இங்க காலநிலை சும்மா இருக்காது. குளிர்காலத்துல கடுமையான பனிப்பொழிவுல அந்த இடமே ஒரு கனவுலகம் மாதிரி ஆயிடும். வசந்த காலத்துல பாத்தீங்கன்னா காடே பூத்து குலுங்கும். கோடையில இதமான குளிர், மழைக்காலத்துல மனத மயக்கிற பனிமூட்டம்னு ஒவ்வொரு சீசனும் ஒவ்வொரு அழகு, அதே சமயம் ஒவ்வொரு சவாலும் கூட. இதுல தாங்க ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. இந்த காலநிலைய சமாளிக்கவே இந்த கோயில் இப்படி டிசைன் செய்யப்பட்டிருக்கு. கூர்மையான சரிவான கூரைகள் எல்லாம் பனி தேங்காம பாத்துக்குது. அடிக்கடி நிலநடுக்கம் வர்ற இந்த பகுதியில மரத்தால செஞ்ச கட்டுமானம் அதிர்வுகளை நல்லா தாங்கி நிக்குது. அடர்ந்து காட்டுக்குள்ள இருக்கிறது அந்த காலத்து இயற்கை வழிபாட்டோட ஒரு தொடர்ச்சியா இருக்கு. அது மட்டும் இல்லாம மனசுக்கு ஒரு விதமான அமைதியும் தருது. இப்போ அந்த கோயிலோட வெளி அமைப்பு விட்டுட்டு அதோட ஆன்மாவுக்குள்ள, அதாவது அதோட கதைக்குள்ள போகலாம் வாங்க. மகாபாரதத்தோட பக்கங்கள்ல இருந்து வர்ற ஹிடிம்பாவோட கதை தான் இந்த கோயிலோட இதயம். ஹிடிம்பாவோட பயணம் ஒரு 4 முக்கியமான கட்டங்களா விரியுது. முதல்ல அவ இந்த வனத்தோட ஒரு சக்தி வாய்ந்த ராட்சசி. அடுத்து பாண்டவ இளவரசன் பீமனை சந்திச்சு காதல் வயப்படுறாங்க. மூணாவதா தெய்வீக நிலைய அடையணும்னு இன்னைக்கு கோயில் இருக்கிற இதே இடத்துல கடும் தவம் செய்றாங்க. கடைசியா அந்த தவத்தோட பலனால இந்த பள்ளத்தாக்கையே காக்கும் தெய்வமா உயர்றாங்க. இங்க ராட்சசிங்கிற வார்த்தைய நாம சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம ஊர்ல ராட்சசின்னு சொன்னா உடனே ஒரு கெட்ட உருவம் தான் மனசுக்கு வரும். ஆனா இங்க அர்த்தமே வேற. இது இமயமலையோட அடக்க முடியாத கட்டுக்கடங்காத இயற்கை சக்தியோட ஒரு உருவகம். சொல்லப்போனா வனத்தோட மூர்க்கமான அதே சமயம் தூய்மையான ஆன்மாதான் ராட்சசி. இப்பதான் நம்ம கதையில ஒரு செம ட்விஸ்ட் வருது. இவ்ளோ நேரம் நாம பார்த்த இயற்கையும் கேட்ட புராணமும் எப்படி ஒரு நிஜமான, நாம தொட்டு பார்க்கக்கூடிய ஒரு கோயிலா மாறுச்சு. இது புராணம் வரலாற்றோட கை கோக்குற ஒரு முக்கியமான தருணம். கிபி 1553 இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்னைக்கு குலு வம்சத்தை ஆண்ட மகாராஜா பகதூர் சிங் தான் ஹிடிம்பாவோட புராணத்தை கௌரவிக்க இந்த ஆலயத்தை கட்டுறார். இந்த தேதி நம்ம கதைக்கு ஒரு உறுதியான வரலாற்று அடித்தளத்தை கொடுக்குது. இந்த கோயிலோட கட்டிடக்கலையே ஒரு தனி கவிதைங்க. அதோட 4 அடுக்கு பகோடா கூரை முழுக்க முழுக்க அந்த பகுதியில கிடைக்கிற தேவதாரு மரத்தால செஞ்சது. கோயில் கதவுகள்ல தெய்வங்கள், விலங்குகள், புராண காட்சிகள்னு அவ்ளோ நுட்பமா செதுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்திலேயே அவங்களோட மகன் கடோத்கஜனுக்கும் ஒரு சன்னதி இருக்கு. ஆனா இங்கதான் ஒரு பெரிய ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? இந்த கோயிலுக்குள்ள கருவறையில எந்த ஒரு சிலையும் கிடையாது. ஆச்சரியமா இருக்குல்ல? இதுதான் இந்த கோயில இன்னும் மர்மமாவும் சக்தி வாய்ந்ததாவும் மாத்துது. அப்போ மக்கள் எதை சாமி கும்பிடுறாங்கன்னு கேக்குறீங்களா? அவங்களோட வழிபாடு மொத்தம் ஒரு புனிதமான பாறைய மையமா வச்சுதான் நடக்குது. அந்த பாறை மேல தேவியோட கால் தடம் பதிஞ்சிருக்கிறதா ஒரு ஆழமான நம்பிக்கை. ஹிடிம்பா தவம் செஞ்ச அதே இடங்காது. இதை விட பெரிய ஆதாரம் வேற என்ன வேணும் சொல்லுங்க? இது அந்த புராணத்தை நம்ம தொட்டு உணர்ற மாதிரி மாத்துது. சரி, இவ்ளோ நேரம் நாம பழங்கதையெல்லாம் தாத்தோம். இப்ப கொஞ்சம் பிரசன்ட்க்கு வருவோம். இந்த கோயில் வெறும் ஒரு வரலாற்று சின்னம் இல்ல. இது இன்னிக்கும் உயிர்ப்போட மக்களோட வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருக்கிற ஒரு வழிபாட்டு மையம். இந்த கோயில் அந்த ஊர் மக்களோட வாழ்க்கையோட அச்சாணியா இருக்கு. ஒவ்வொரு மே மாசமும் நடக்கிற துங்ரி மேலா திருவிழாவாகட்டும், இல்ல உலக புகழ்பெற்ற குலு தஷரால ஹிடிம்பா தேவிக்கு இருக்கிற முக்கிய பங்காகட்டும்,
குலு அரச பரம்பரையோட குல தெய்வமா இருக்கிறதுன்னு இதோட முக்கியத்துவம் இன்னைக்கும் கொஞ்சமும் குறையல. ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துக்கு போகணும்னு தோணுச்சுன்னா இந்த சில விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. மணாலி மால் ரோட்ல இருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தான். நுழைவு கட்டணம் எதுவுமே கிடையாது. பனிக்காலத்துல போனா ஒரு மாயாஜால அனுபவம் கிடைக்கும். கோடை காலத்துல போனா ரொம்ப இதமா இருக்கும். என்னோட சின்ன அட்வைஸ் என்னன்னா, அந்த காட்டுக்குள்ள நடந்து கோயிலுக்கு போங்க. அது ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்கும். சரி, எல்லாத்தையும் சுத்தி வளைச்சு பார்த்தாச்சு. கடைசியா எதுக்காக இந்த கோயில் இவ்ளோ ஸ்பெஷல்? எது இத இவ்ளோ முக்கியத்துவம் வாய்ந்ததா மாத்துது? வாங்க பார்க்கலாம். ஹிடிம்பாதேவி கோயில் வெறும் ஒரு கட்டிடம் இல்லங்க, அது இமயமலையோட சூழலியல், மகாபாரதத்தோட புராணம், குழு வம்சத்தோட வரலாறு, இந்த 3 பெரும் சக்திகளும் ஒன்னு சேர்ந்து உருவாக்கின ஒரு உயிருள்ள கலைப்படைப்பு. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த உரையாடல முடிச்சுக்கலாம். இயற்கைக்கும் நாம நம்புற புராணத்துக்கும் நம்ம நம்பிக்கைக்கும் நடுவுல இருக்கிற அந்த மெல்லிய கோட்டை பத்தி, இந்த மாதிரி ஒரு இடம் நமக்கு என்ன சொல்லித்தருதுன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.